கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கடந்த 11 மாதங்களை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். சுகம் பலன் தந்து பாதுகாத்தார். இந்த 12வது மாதத்தை காண கிருபை செய்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். இது கிறிஸ்து பிறந்த மாதம். நாம் யாவரும் கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு சொல்வோம். கிறிஸ்து காட்டிய வழியில் நடப்போம். நாம் இன்றைக்கு கிருபையை பற்றி பார்ப்போம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று காப்ரியேல் தூதன் மரியாளை பார்த்து சொல்கிறான். ஏனென்றால் மரியாள் பரிசுத்தமாய் ஜீவித்தாள். ஆகவேதான் இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்கிறார். ஆம், பாவத்தில் வாழ்கிற மனுக்குலத்தை மீட்க அவர் மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்து வர வேண்டியது இருந்தது. அதற்கு ஒரு தாய் தேவை. கர்த்தர் மரியாளை தெரிந்து கொண்டார். இயேசுவுக்கு தாயாகும் பாக்கியம் மரியாளுக்கு கிடைத்தது. மரியாள் தேவதூதனை பார்த்து, இது எப்படியாகும்? நான் புருஷனை அறியேனே என்று சொல்கிறாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடம், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று சொல்கிறாள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்டவர் இயேசு. மரியாள் தேவனிடத்தில் கிருபை பெற்றது போல நாமும் கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யும் போது நாம் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய கிருபையால் நாம் நிலை நிற்கிறோம். அவருடைய கிருபையால் தான் உயிர் வாழ்கிறோம். இந்த மகத்துவமான கிருபையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போமா? ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்களும் மரியாளைப் போல கிருபை பெற்றவர்களாக வாழ உதவி செய்ய இந்த மாதம் முழுவதும் சுக பலன் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.